சம்மர் சீசனில் விலை கம்மியாக சத்து அதிகமாக கிடைக்கிற கனியில் ஒன்று நெல்லிக்கனியும் முக்கியமான ஒன்றுங்க. ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டோம்னா 10 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் நெல்லிக்காய் சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டாங்க. ஆப்பிள் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், ஆனால் நெல்லிக்காய் எனக்கு வேணான்னுவாங்க. அதனால் அதை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. வானல் வச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கை நிறைய வேர்க்கடலை போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிட்டு இதெல்லாம் செவந்து வரட்டும். இந்த நெல்லிக்காவை காய் சீவரத்தில் வச்சு சீவி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி அழகாக வருது. அந்த மாதிரி சீவி அதையும் வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நெல்லிக்காய் போட்டிங்கன்னா போதும். ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய நெல்லிக்காவாக இருந்தால், சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும், வாசனையாக வேணும்னா ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கிட்டு வடித்து வச்சுருக்க வெள்ளை சாதத்தையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. சூப்பராக கிளறி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், சூப்பரான நெல்லிக்கனி சாதம் ரெடிங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வித் முட்டையோட நெல்லிக்கனி சாதம் ரெடி.